யோபுவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போறோம். நம்ம பொதுவா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மக்களுக்கு எழும்புகிற கேள்விகள் என்னன்னா, துன்மார்க்கருக்கு ஒரு கஷ்டம் நடந்தா அதை பத்தி ஒன்றும் பெருசா நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா அவன் கெட்டவன், அவன் கெட்டது பண்ணிட்டான், அதனால அவனுக்கு கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சிம்பிளா என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, யோபு போன்ற நல்லவனுக்கு எப்படி பிரச்சனை வந்தது, பக்திமானுக்கு எப்படி பிரச்சனை வருது? இப்போ அதுதான் கொஸ்டின். அல்லது ஒரு பக்தனின் வாழ்க்கையில் பாடுகளா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம், கேட்கலாம். இப்ப என்ன டீலு, என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளே தூண்டுறான். நீங்க தான் அவனை ஆசீர்வச்சீங்க, வேலி வச்சு அடைச்சு பாதுகாத்துட்டு இருக்கீங்க, நீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க, அதனால அவன் உங்களை கும்பிடுறான் காரணம் அப்படின்னு யோபுவின் பேரில் ஒரு குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான். இட்ஸ் a nature of devil. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த யோபுவின் கதையை வைத்து அல்லது இன்னும் மற்ற சில வசனங்களை வைத்து அவர்கள் நம்புகிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் வியாதிகளையும் துன்பங்களையும் அழிக்கிறவராகவே அவரை பார்க்கிறார்கள். அது முதல் தப்பு. அடுத்தது, அதை எதற்காக அழிக்கிறார் என்றால், துன்பங்கள் வியாதிகள் அல்லது வறுமைகளை அழித்து அதன் மூலம் அவர் எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். இதை விட இருக்கிற இன்னொன்று டுபாக்கூர் போய் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கடவுள் யார் மேல ரொம்ப அன்பா இருக்காரோ அவர்களுக்கு கேன்சர் கட்டியை கொடுக்கிறாரு, கொரோனாவை கொடுக்கிறார், அவர்களுக்கு HIV வர வைக்கிறார் அப்படின்ட்டு. இவனுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. சொத்துக்களை இழுத்துறான், பிள்ளைகளை இழந்துடுறான், தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை கூட அவன் இழந்துடலாம். அவனை பாதுகாத்தீர், அவனை ஆசீர்வதித்தீர். இததான் நீ தேவன் செய்ததாக பிசாசே சொல்லியிருக்கிறான் யோபு புத்தகத்துல. ஆனா யோபுக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, சாத்தானை பத்தி எந்த வெளிப்பாடு கிடையாது. நல்லதோ கெட்டதோ நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. அவன் ரொம்ப ஒரு பக்திமானா இருந்தான் மட்டும் இல்ல, அவன் ஒரு பெரிய பயந்தாங்கொழியா இருந்தான். இந்த பயம் என்கிற ஒன்று இருளின் உலகத்தின் சரக்குகளை உங்க வாழ்க்கையில் இறக்குமதி செய்கிற ஒரு பிரமாணமாக அது இருக்கிறது. அதே மாதிரி இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகத்துல தேவனிடத்தில் இருந்து நன்மையான காரியங்களை, வெற்றியான காரியங்களை, செழிப்பான காரியங்களை, உயர்வான காரியங்களை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த விசுவாசம் இருக்கிறது. அப்புறம் ஒரு பெரிய பயணம் நடக்குது யோபுடைய வாழ்க்கையில். தேவனை குறித்து ஒரு புரிதலுக்குள்ளாக யோபு என்ன பண்றார், பயணப்படுகிறார். தப்பா பேசிட்டேனே சுவாமி, எனக்கு அறியாத தெரியாதெல்லாம் பேசிட்டேனே, ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள விடுதலைக்குள்ளேயும் இழந்து போனதை 2 மடங்கா திருப்பி வாங்கிட்டு போயிட்டு. அநேக கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வாழ்வதற்கான முதல் காரணத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் எதிரி பிசாசு கூட கிடையாது. உங்கள் முதல் எதிரி உங்கள் அறியாமை. யோபுவின் வாழ்க்கை இழப்பிலே முடியவில்லை, தேவன் அதை மீட்பிலே கொண்டு வந்தார். யோபுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு எதையாவது இழந்து போயிருந்திருக்கலாம் வாழ்க்கையில, உங்க அறியாமையினால, உங்க பயத்தினால, உங்களுடைய ஞானமற்ற காரியத்தினால சிலதை லூஸ் பண்ணிருக்கலாம், லாஸ் பண்ணிருக்கலாம். அது மனிதனோ டெவிலோ உங்களுடைய கிறுக்கல்களோ whatever be. ஆனா நீங்க ஒன்னு சொல்ல முடியும், my redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் செஷன் the sovereignty of God பற்றி பேசணும். ரெண்டாவது செஷன்ல இந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன், பாடுகள் உபத்திரவங்கள், இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இந்த மூணாவது செஷனில் பக்தன் யோபுவின் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வியோட இந்த செஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்படுத்தியிருக்கிறோம். பார்க்கலாம். பிரச்சனைகள் உபத்திரவங்களை முற்போக்காக பார்க்கும் 3 விதங்கள் பற்றி சொன்னேன். கடைசியாக பேசும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, உபத்திரவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையா அல்லது உபத்திரவங்களை மேற்கொண்டு ஜெயித்து வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கையா, இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து என்னங்கிறது நாம் பார்த்தோம். ஸோ இப்போது நாம் யோபுவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மக்களுக்கு எழும்புகிற கேள்விகள் என்னன்னா,
துன்மார்க்கருக்கு ஒரு கஷ்டம் நடந்தால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம வருத்தப்பட மாட்டோம். பாவம் பண்ண பாவி அவன் பண்ண பாவத்துக்கு என்ன பண்ணான்? தண்டனையை அனுபவிச்சான். உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஏதாவது என்ன பண்ணுவோம்? விதை விதைத்தவன் என்ன விதைச்சானோ அதை அறுத்தான். கெட்டவனுக்கு கஷ்டம் வர்றதை பற்றி யாருக்கும் எப்போவுமே கேள்வி வராது. ஏன்னா அவன் கெட்டவன், அவன் கெட்டது பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சிம்பிளாக என்ன பண்ணிவிடுவோம்? முடிச்சுடுவோம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, யோபு போன்ற நல்லவனுக்கு எப்படி பிரச்சனை வந்தது? பக்திமானுக்களுக்கு எப்படி பிரச்சனை வருது? இப்போ அதுதான் கொஸ்டின். யோபுவின் வாழ்க்கையை நம்ம பொதுவாக சொல்லும்போது வேற யாருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து இவங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்துன்னு கேள்வி கேட்கறது இல்லை. பைபிள்லேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் யோபுவின் வாழ்க்கையை எடுத்து இவங்களுக்கு யோபுவின் வாழ்க்கையில் வந்த விஷயத்தை ஏன் நம்ம மெயினாக கொண்டு வர்றோம் அப்படின்னா, யோபு ஒரு பக்திமான், சன்மார்க்கன், உத்தமன். அப்படியே வேதத்தில் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். சிலர் புதுசாக ஒரு வேளை இதில் கனெக்டாக இருக்கலாம். என்னப்போ ஏதோ யோபு அப்படிங்கிறாங்களே அப்படின்னு பயந்துடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் அது இருக்கும். இந்த யோபுவின் புஸ்தகம் திருப்பிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்துக்கெலாம் முன்னாடி இருக்கும். ஏன்னா இந்த யோபு புஸ்தகங்கிறது ஒரு பாடல் புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த யோபு புஸ்தகத்தை சங்கீதம், நீதிமொழிகள் அந்த வரிசையில் கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சுருக்கிறாங்க. அதுவும் இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அதனால தான் அதையும் சேர்த்தே சொல்கிறேன். சொல்லப்போனால் அந்த யோபு புஸ்தகங்கிறது ரொம்ப பழமையான ஒரு புத்தகம். இங்கே எஸ்தருக்கு அடுத்தால இருந்ததுனால இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது வந்திருக்குது போல் யோபு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை. யோபுவின் காலத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு ஒரு ஆபிரகாம் போன்ற முற்பிதாக்களுக்கு முந்திய மனிதனாக அவர் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பழைய ஆள் இந்த யோபு. அப்புறம் எதுக்கு இங்கே கொண்டு யோபு வச்சுருக்காங்க? பைபிளை திறந்தால் நடு பக்கத்திலே இருக்குது. சங்கீதம், சிலருக்கு சங்கீதம் போடும், சிலருக்கு யோபு போடும். ஆமாம், கண்ணில் யோபு தான் போடும் திறந்த உடனே, உபத்திரவமாக திறந்த உடனேன்ட்டு. சிலருக்கு திறந்த உடனே சங்கீதம் போடும். உங்களுக்கு என்ன படிச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த இவ்வளோ தள்ளி கொண்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம யோபு ஒரு புஸ்தகம் இடைப்பட்ட காலத்தில் உள்ளதுன்னு சொல்ல முடியாது. இது முந்திய காலத்திலே உள்ள ஒரு புத்தகம். ஆபிரகாம் முந்திய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உடன்படிக்கைகள் அங்கு இல்லை, ஆசாரியர்கள் அங்கு இல்லை, இந்த நியாய பிரமாணத்தின் ஒழுங்குகள் எதுவுமே அங்கே இல்லை. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த யோபுவின் புஸ்தகம் முந்திய காலத்தில் உள்ளது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. ஓகே, முந்திய காலமோ பிந்திய காலமோ. ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, ஒரு நல்லவனின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் வருகிறது, அல்லது ஒரு பக்தனின் வாழ்க்கையில் பாடுகளா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம்? கேட்கலாம். கேட்டுட்டு இதை கொஞ்சம் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது நான் இப்போ இதுக்கு முந்தைய செஷனில் பேசினதையும் சேர்த்து என்ன பண்ணலேன், அப்படியே கவர் பண்ணி கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக இந்த யோபுவின் புஸ்தகத்தை என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்புறமா அதை நான் விளக்குறேன். யோபுங்கிற ஒரு நல்ல பக்திமான் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள். யோபுவின் சரித்திரம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். சூப்பர் வேர்ட் பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யோபுவின் சரித்திரம்னே இருக்குது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றுறவர். ஆமாம், இது என்ன மாதிரி ஆள் பாருங்கள். 1வது வசனம், ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனை பற்றி சொல்லுது. அவன் அவன் கேரக்டர்ஸ் எப்படிப்பட்டது? அவன் ரொம்ப உத்தமமான ஆள். நம்ம ஊரில் சொல்லுவாங்களா உத்தம புத்திரன்ட்டு, அந்த மாதிரி தான். உத்தமமான ஆள், கடவுளுக்கு பயப்படுற ஆள், கெட்ட காரியத்தை விட்டு விலகிற ஒரு ஆள்.
அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் இருக்கிறாங்க. அவனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் முதல் வசனம் அவனுடைய பக்தியை பற்றி சொல்லுது. 2வது வசனம் அவனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுது. 3வது வசனம் அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் சொத்துக்களின் விவரத்தை அங்கே நம்ம படிக்கிறோம். பாருங்க, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். பாருங்க, ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கிறான் அந்த நாட்களில். இந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டியாக இருக்கிறதுனால அவனுடைய வெல்த்து இது எல்லாமே அந்த கணக்கீடுகள்லே வருது. ஆமாம், 7000 ஆடு 3000 ஒட்டகம். பாருங்கள், இன்றைக்கி கணக்கு போட்டாலே அது என்ன மாதிரின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1 கிலோ கறி 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமாம், நல்ல, அதுவும் எந்த கறின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. பியோராக வாங்கணுன்னா சில இடத்துல 700லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் கறி. அப்படின்னா யோசித்து பாருங்கள் என்ன மாதிரி ஒரு வெல்த்துன்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ஏர் மாடு. அப்போனா எவ்வளோ ஏக்கர்ஸ் அவனுக்கு இருந்திருக்கும் லேண்டுன்னு பாருங்கள். 500 ஏர் மாடுனா உழுறதுக்கு பயன்படுத்துறது தான் என்ன சொல்லுவாங்க, ஏர் மாடுன்னு சொல்கிறாங்க. ஏர் பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஏர் பிடிக்கிறதுனா அவ்வளோ வயல் அவனுக்கு இருந்திருக்கும். 500 மாடுகள் வைத்து 500 ஏர் மாடுகள்லாம் 1000 மாடு 2 பிடிச்சி விடுறது. அப்போ அவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறான், வச்சுருந்துருக்கிறான். அவ்வளோ லேண்ட் அவனுக்கு இருந்திருக்குது. இதெல்லாம் அவனுடைய வெல்த்தை பற்றி பேசுது. சொல்லப்போனால் சிம்பிளாக ஒரே லைனில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். கிழக்கு வாசல் பக்கம் போய் கேட்டால் அவன் தான் பெரிய ஆளாம். கிழக்கு பக்கத்தில் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லியிருக்குது ஒரே லைனில். இவ்வளோ பெரிய ஒரு ஆள். ஆனால் இவ்வளோ நல் வாழ்வு அவனுக்கு எப்படி வந்தது, முதல்ல அதுவும் தெளிவுபடுத்தணும் இல்லையா. பாருங்கள், இவ்வளோ பெரிய நல் வாழ்க்கை அவனுக்கு எப்படி வந்தது. 10வது வசனம் பாருங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். முதல்ல நம்ம படிக்க வேண்டியது இதுதான். பாருங்க, என்ன படிக்கணும்னா, கர்த்தர் ஒரு மனுஷன் செய்கிற வேலையை பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிச்சா அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. His possession have increased in the land. பெருகிடுச்சு, தேசத்திலே அது என்ன பண்ணிடுச்சு, பெருகிடுச்சு. கடவுள் அவனை ஆசீர்வதித்ததுனால, you have blessed them work of his hand. எப்படி போட்டு பாருங்க, prosperity and happiness upon him. அவன் மேல ஆம்பிளிஃபைட்ல எப்படி வருது, செழிப்பும் சந்தோஷமும் அவன் மேல இருந்தது. and his positions have increased in the land. கடவுள் ஒரு மனுஷனை bless பண்ணும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொன்னா, அவன் செய்கிற வேலை, அவன் செய்கிற தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பெரிய ஆளா மாறுறான். கிழக்கத்திய புத்திரலே அவன் பெரிய ஆளா மாறுறான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றப்படுறான். வேதாகமத்தில் இந்த காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்க முடியும். கர்த்தர் பின்னாடி போன எல்லாருமே செல்வந்தர்லாம் மாறுறாங்க. கர்த்தர் பின்னாடி போற வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டாண்டி வாழ்க்கை அல்ல, அது ஒரு சீமானை போல உயர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த மனுஷனுக்கு இது எப்படி வந்துச்சு பாருங்க. பணம், காசு, உயர்வு, வெற்றி இதெல்லாம் யாருக்காவது இருந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதை எப்படி சொல்கிறாங்க, ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க பிரதர், பிசாசு பணத்தை கொடுத்து அவனை நரகத்துக்கு கூட்டி போயிட்டுருக்கான். அதே ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்தால் பாடுங்க, கர்த்தர் இவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து பரலோகத்துக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. அதாவது பணம், காசு, வீடு, வாசல், வசதி, நிலம் இப்படி நல்லா
இருந்தா அந்த நல்லதெல்லாம் யார் கொடுக்குறாராம்? பிசாசு கொடுக்குறாங்களாம். கஷ்டம், கவலை, துன்பம் அப்படின்னு யாராவது வாழ்ந்தா அதை யாரு கொடுக்குறாரு? கடவுள் கொடுக்குறாரு. என்ன மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா கவனிங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பெல்லாம் உடைக்கக்கூடியது தான் இந்த 10வது வசனம். ஏன் தெரியுமா? பிசாசே அங்கே சொல்கிறான். இது பிசாசுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. சாத்தானும் வேதம் ஓதுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நேரம் நம்முடைய நண்பர்கள் கூட போய் சொல்லிட முடியும். ஆனால் சில நம்முடைய எதிரிகள் கரெக்டான உண்மையை சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பாருங்க. இது அந்த மாதிரி. கடவுளுக்கு முன்னாடி பிசாசு வேற எவன்ட்ட வேணாலும் போய் சொல்லலாம், கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது, போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமாக இருக்கு. அதனால நான் தான் யோபுவை ஆசீர்வதிச்சேன், யோபுக்கு பணக்காரனாக்குனது நான் தான், யோபு பெரியலாக்குனான்னு பிசாசு கதை விட முடியாது பாருங்க. கடவுளுக்கு முன்னாடி பிசாசு சொன்ன வார்த்தைங்க இது. பிசாசு சொன்ன வார்த்தை என்ன? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையா? முதல்ல அவன் சொல்றான், கடவுளே நீர் என்ன மாதிரி கடவுளே, அவனை சுத்திலும் வேலை அடைச்சு வச்சிருக்கீங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க பாருங்க. நம்ம கண்ணுக்கு தான் தெரியல வேலி. ஆனா ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளை சுத்திலும் உங்களை சுத்திலும் அவர் ஒரு வேலையை போட்டு வச்சிருக்கிறார். இதுல என்ன இந்த இந்த முழு கதையிலே சோகம் என்ன தெரியுமா? வேலி போட்ட விஷயம் சாத்தானுக்கு தெரியுது, வேலி போட்டாருங்கிற விஷயம் நம்ம பக்திமான் யோபுக்கு தெரியாம போயிட்டு. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவன் என்ன பண்றான், அப்புறம் வரேன் நான் அவனுக்கு. முதல்ல இதை டீல் பண்ணிடுவோம். நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் ப்ராஸ்பரிட்டியை பேசிடுவோம். அது நம்ம மேலே இருக்கிற அனாயிண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம டீச்சிங்ஸ் கேட்குறீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வராத ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்கள் பொருளாதாரம் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் பொருளாதார மண்டலத்தில் சர்டன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. உங்கள் பொருளாதார ரீதியில் சில மாற்றங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது, சில திருப்பங்கள் ஏற்படுகிறது. ஏதோ ஒன்று நடக்கும். அதை ஹானர் பண்ணிட்டே அந்த வார்த்தையை கேட்டுகிட்டே வாங்க. ஆமாம். அதனால் சும்மா வந்து நீங்கள் உட்காரல, நான் ஏதோ சும்மா பிரசங்கம் பண்ணல. கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்தாலும் ஆச்சரியப்படாதீங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாலும் நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கவனிங்க, கடவுள் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறார். இந்த வார்த்தையை சொல்றது யாரு? பிசாஸ். நீர் அவனை சுத்திலும் வேலி அடைக்க இல்லையா? பாருங்க, கடவுள் என்ன வேலை பண்றாருன்னா பிசாசு தெரியுது. ஒரு மனுஷனை சுத்திலும் வேலி போட்டு அவனை என்ன பண்றாராம்? பாதுகாக்கி வைக்கிறார். அவனை சுத்திலும் மதில்களை போட்டு அவனை சுத்திலும் ஒரு ப்ரொடெக்ஷனை என்ன பண்ணிருக்கிறீங்க, வச்சிருக்கீங்களே அப்படின்னு என்ன பண்றான், சொல்றான். அடுத்தது சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீர். அப்போ பிசாசே கடவுளை குறித்து சொல்லும் 2 சத்தியங்கள், சாத்தான் சொல்லும் 2 சத்தியங்கள். ஒன்று, கடவுள் பாதுகாக்கிறவர். நம்பர் 2, கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா அவன் தேசத்திலே பெரிய ஆளா மாறிடுவான். இப்ப என்ன மாதிரி ஆட்கள் பேசும்போது நீங்க ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் அப்படிங்கிறீங்க. சாத்தானுக்கே தெரிஞ்சு பாருங்க கடவுள் ஆசீர்வதிக்கிறவர்ன்ட்டு. ஆனா நம்ம ஆட்கள் தான் கடவுள் வதைக்கிறவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவர் வதைக்கிறவர் அல்ல, அவர் வதிக்கிறவர் அப்படின்னு சாத்தானுக்கே தெரியுது. ஆசீர்வதிக்கிறவர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆசீர் கடவுளுடையது அல்ல, ஆசீர் வாதம்னு இருக்கு பாருங்க, வாதம் கடவுளுடையது அப்படின்ட்டாங்க. அதுதான் நிறைய பேருடைய வாதமா இருக்கு. அவங்களும் வாதத்தோட தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ டெவிலுடைய ஸ்டேட்மெண்ட், கடவுளுக்கு முன்னாடி அவன் பொய் சொல்ல முடியாது. அவன் தான் சொல்றான், நீர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதே நேரத்தில் நீர் அவனை பிளஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டை அவன் சொல்கிறான். சரி, அப்போ ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், யோபுவை ஆசீர்வதித்தவர் தேவனே.
யோபுவை பாதுகாத்தவர் தேவனே. தேவன் அவனை பாதுகாக்கவும் செய்கிறார், அவனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். blessings and protections. எல்லாம் சொல்லுங்க, blessings and protections. எல்லாம் சொல்லுங்க, blessings and protections. பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. சார், இப்ப என்ன டீலு, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கதையில பாருங்க, 6வது வசனம் பாருங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, பரலோகத்தில் என்ன நடக்குதுங்கிறத இங்க காட்டுறாங்க. சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். பாருங்க, தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எல்லாம் பாருங்க, தேவதூதர்கள் எல்லாம் வந்து நின்று ஆண்டவருக்கு முன்னாடி சில காரியத்தை சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த லைன்ல யாரும் நிக்கிறா? டெவிலும் நிக்கிறான். டெவில் எப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போக முடிஞ்சுச்சு? கர்த்தருடைய சன்னிதானத்துல சாத்தான் எப்படிங்க வந்தான்? தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். சாத்தான் எப்படி வந்தான்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ், இன்னைக்கு பேசின முதல் செய்தியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். முதல் செய்தியில் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த 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 பூமியில் பிசாசோ தேவனோ வேலை செய்யணும்னா ஒரு மனிதனுடைய அனுமதி தேவையாக இருக்கிறது. இந்த பிசாசு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். ஆனா இப்போ அவன் கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான். ஏற்கனவே தள்ளப்பட்ட இவன் எப்படி மேலே போய் நின்னான்? சொல்லட்டுமா என்ன நடந்துச்சுன்னு? ஆதாம் எப்பொழுது பிசாசுக்கு இடம் அளித்தானோ அப்பொழுது ஆதாமுடைய அத்தாரிட்டி, ஆதாமுடைய லைசன்ஸ், ஆதாமுடைய ஐடி கார்டு இப்ப யாருக்கிட்ட போயிடுச்சு? பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. அதனாலதான் இயேசு இந்த பூமியில வந்தபோது பிசாசை பார்த்து சொன்னாரு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அப்படி சொன்னார். ஆனா உலகத்துக்கு அதிபதி அவன் கிடையாது. உலகத்துக்கு அதிபதியா கடவுள் யாரை வச்சாருன்னா மனுஷனை வச்சாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த வீட்டு சொத்தை சேட்டுக்கடையில அடகு வைக்கிற மாதிரி சாத்தாங்கிட்ட என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். அப்புறமா இயேசு வந்து அடகு வச்சதை மீட்டு கொடுக்கும்படி மீட்பர் வந்தார். அதான் சுவிசேஷமே, சரியா? ஆனா இப்போ அந்த லைசன்ஸை, அந்த அத்தாரிட்டியை, இப்போ ஆதாம் வந்து தேவ பிரசன்னத்துக்கு போகக்கூடியவனாக இந்த பூமியிலையும் அதிகாரம் உடையவனாக இருந்தான். இப்போ அந்த ஐடி கார்டை, அந்த லைசன்ஸை தான் டெவில் என்ன பண்றான்? எடுத்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி தான் அவருக்கு முன்னாடி போய் அவன் நிற்க முடியுது. பார்த்தா ஐடி கார்டு காமிச்சிட்டு போயிட்டான். ஆனா அது யாருடையது? ஆதாமுடையது. ஆதாமுடையதை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்? உள்ள நுழைகிறான். இப்ப கவனிங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பாருங்க, அதான் சொன்ன, அவனுக்கு ஒரு நிலையான வீடோ எதுவுமே கிடையாது. பூமி ஃபுல்லா சுத்திக்கிட்டே தான் இருக்கிறான். வீடு வாசல் ஒண்ணுமே கிடையாது. வெட்டி பைய சுத்திக்கிட்டே இருக்கிறான். இங்க என்ன வந்தப்பான்னு கேட்கிறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது யோபுவை பத்தி தேவன் கொடுக்கிற சாட்சியம். அவன் என்ன மாதிரி ஆளு, அவன் மேல நீ கண்ணு வச்சியா அப்படிங்கிறார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு பாருங்க ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி பண்றான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வத்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபு வந்து சும்மா ஒன்றும் உங்களை
தொழுது கொள்ளலை, சும்மா ஒன்றும் உங்களை பின்பற்றலை. அவன் உங்களை பின்பற்றுறான்னா, அவன் உங்கள் பின்னாடி வர்றான்னா அதுக்கு என்ன காரணம்? நீர் வேலி அடைச்சி அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீரு. அந்த ஆசீர்வாதம் தான் அவன் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு காரணம் அப்படின்னு யோபுவின் பேரில் ஒரு குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான். இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் டெவில். பிசாசுக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த சாத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, சாத்தான். அந்த சாத்தானுக்கான ஒரிஜினல் வேர்டு நம்ம போய் படிச்சோம்னா அக்யூசர். அதான் அதனுடைய மீனிங்கே. சாத்தான்னால என்னதான்? குற்றப்படுத்துகிறவன். ஹா சட்டான் அப்படின்னு வரும். அப்படின்னால என்ன அர்த்தம்னா அக்யூசர். வெளிப்படுத்தல் விசேஷத்துல அதை நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அவன் டியூட்டி என்னது? சகோதரர் பேரில் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன். அதனாலதான் பாருங்க, எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவனுடைய ஏஜென்ட் இவங்க தான். சில பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை பேசிட்டே இருப்பாங்க. கூட்டிட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரரு இவர் பண்றது ஊழியம், இவர் பண்றது அட்டூழியம்னு எதையாவது பேசிட்டே இருப்பாங்க. சிம்பிளா சொன்னா குறை பேசிட்டே இருப்பாங்க. குறைங்கிறத தாண்டி யாரையாவது என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. பாருங்க, ரெவலேஷன் 12:10. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். டே அண்ட் நைட், காலையில் ஆனாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, எந்நேரமும் அவன் டியூட்டி என்னவா தான் இருக்குது? குற்றம் சுமத்துறது. இது அவனுடைய ஒரு தந்திரம், இது அவனுடைய ஒரு ஆயுதம். பாருங்க, உங்களை கூட வல்லமையற்றவர்களாக மாத்துறதுக்கு பிசாசு பண்ற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள குற்ற உணர்வை கொண்டு வந்துருவான். நீ சரி கிடையாதுன்னு சொல்லுவான். ஆமா, ஒண்ணு அதாவது கடவுள்கிட்ட போய் சரி கிடையாதுன்னு யோபு குற்றப்படுத்தினான். ஆனா இன்னைக்கு கடவுள்கிட்ட போய் சரி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லிடுவாரு, அவனை நீதிமானா நான் பாக்குறேன்றார். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட தான் அவன் என்ன பண்றான்? வேலையை காட்டுறான். உங்ககிட்ட என்ன சொல்றான்? எப்ப பார்த்தாலும் நீ சரியில்லை, அது சரியில்லை. இந்த கில்ட்டை கொண்டு வந்துடும் பாருங்க. இந்த குற்ற உணர்வு உள்ள போயிடுச்சுனாலே அது ஒரு கொல்லும் உணர்வு. நான் தான் சொல்லுவேன், குற்ற உணர்வு என்பது ஒரு கொல்லும் உணர்வு. இந்த குற்ற உணர்வு உள்ள வந்துட்டாலே நீங்க ஜெபம் பண்ணது உங்களுக்கு தோணாது, ஒரு ஊழியம் செய்ய தோணாது, விசுவாசமே வேலை செய்யாது. ஒரு மாதிரி நீங்க இப்படி உட்கார்ந்துருவீங்க. வேற யாராவது எலியா சொன்ன மாதிரி, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்லவே. ஆண்டவரே, யாராவது நல்லவங்க ஊர்ல இருப்பாங்க, அவங்களை அனுப்புங்க, என்ன விட்டுருங்க சுவாமி, நான் அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது. இப்படி ஒரு குற்ற உணர்வுலே. தாழ்மை என்பது வேறே. ஆனால் குற்ற உணர்வுங்கிறது என்னன்னா, நீ சரி கிடையாது, சரி கிடையாதுன்னு ஒரு எண்ணம் சில பேருக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்குன்னா அது டெவிலுடைய ஒரு ஆக்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு, தேவ வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே எதிர்த்து நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். எப்பவோ பண்ணதை சொல்லிட்டு இருப்பான், திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். உங்களை அங்கேயே உட்கார வச்சிருவான். உங்களுடைய பொட்டென்ஷியல்ஸ், உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் இந்த குற்ற உணர்வை பயன்படுத்தி அவன் திருடுறான் பாருங்க. அதுவும் அவனுடைய சுவாபம் தான், திருடன். அது அவனுடைய பேர். குற்றம் சாட்டுகிறவன் திருடன். இதெல்லாம் பிசாசுனுடைய பேர் பாருங்க. உங்க சந்தோஷத்தை, உங்க மகிழ்ச்சியை இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றான்? திருடிடுதான். அப்போ ஓயாமல் குற்றம் சாட்டுறது அவனுடைய ஒரு செயலா இருக்குது பாருங்க. கவனமா இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு இடம் அளிச்சிடக்கூடாது. தேவனே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை நீங்க சொல்லணும் எப்பவுமே. என்ன வாசிக்கிறீங்க அதுல? ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் பாருங்க, 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நீங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Christ is our advocate, but Satan is an accuser. But Christ is our advocate. அதாவது குற்றம் சாட்டுற வேலையை எப்பவுமே பிசாசு பண்றான், ஆனா நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை இயேசு செய்கிறார். அப்ப எப்பவுமே குற்ற உணர்வுல இருக்கக்கூடாது. தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. My sins are forgiven, your sins are forgiven, your past, present, future sins all forgiven. இது நம்புங்க முதல்ல, அப்பதான் ஒரு விடுதலை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. தேவன் என்னுடைய வாழ்வின் முழு வாழ்வின் பாவங்களை மன்னித்திருக்கிறார். கடவுள் என்னை குற்றவாளியா பார்க்கல, என்னை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் செயலால் நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்க. அப்ப அது அவனுடைய வேலை என்ன, அக்யூஸ் பண்றது, குற்றம் சாட்டுறது. அப்படிதான் கடவுளுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்றான், ஒரு குற்ற சாட்டுதலை அவன் வைக்கிறான். என்ன சொல்றான், கடவுளே தூண்டுறான். நீங்க தான் அவனை ஆசீர்வச்சீங்க, வேலி வச்சு அடைச்சி பாதுகாத்துட்டு இருக்கீங்க. அவன் இதெல்லாம் சும்மா அவன் செய்யல, அவன் செய்யறான்னா நீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க, அதனால அவன் உங்களை கும்பிடுறான். நீங்க மட்டும் அவனை கொஞ்சம் அவன் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து பாருங்களேன், அப்புறம் தெரியும். அவன் தோத்துறதுக்குலாம் சொல்ல மாட்டான், ஆத்திரமா பாருங்க அப்படின்னு என்ன பண்றான், கடவுள்கிட்ட அவன் பேசுற ஒரு உரையாடல் இதுல வருகிறது. உடனே நம்ம ஆட்கள் இதை இப்படி பேசின உடனே நம்ம மைண்ட்ல எல்லாருக்கும் எப்படி வந்துடுதுன்னா, இப்படிதான் பாருங்க அப்பப்போ ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் என்ன நடக்கும், ஒரு சேலஞ்சு நடக்கும். நம்ம தான் அதுல பகடக்காயி. கடவுள் நம்ம பேர்ல தான் என்ன பண்ணுவாரு, பந்தயம் கெட்டுவாரு. நம்ம தான் பந்தய குதிரை, நம்மளை தான் களத்துல என்ன பண்ணுவார், இறக்கி விடுவாரு. இப்ப இறக்கி விடுறான் பாரு என் சிங்க குட்டி, எப்படி விளையாடுறான் பாருன்னு நம்மளை இறக்கி விட்டு நம்ம படாத பாடுபட்டு கடைசியில நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, இதுதான் வாழ்க்கை. இப்படி யோசிச்சுட்டு போயிடுறோம். அப்படி கிடையாது, அதெல்லாம் நம்ம கற்பனை. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கற்பனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் பாருங்க. இதை படிக்கும்போது மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவர் இப்படி தான் நம்மளையும் இன்னைக்கு வச்சு இது பண்ணுவார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. ஆமென். ஜேம்ஸ் சாப்டர் 1 12-13 வசனங்கள் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் கெட்ட விஷயங்களை கொண்டு அல்லது வியாதியை கொண்டு அல்லது வறுமையை கொண்டு அல்லது விபத்துகளை கொண்டு உபத்திரவங்களை வைத்து ஒருவரையும் அவர் டெஸ்ட் பண்றதில்லை. அப்படிப்பட்ட தன்மை தேவனுக்கு கிடையாது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதை தான் அங்க பேசிட்டு இருக்கிறார். சோதனைன்னு அப்போ வாழ்க்கையில சிலது இருக்குதா, இருக்குது. எப்படி சோதனைகள் இருக்குதா, 14 வசனம் பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் சகோதரரை மோசம் போகாதிருங்கள். கடவுள் உங்க வாழ்க்கையில கெட்டதை கொண்டு மோசமானதை கொண்டு உங்களை சோதிக்கிற வேலையை அவர் செய்யறதே கிடையாது. சில நேரத்தில் நாம் தான் சில காரியத்தில் ஈர்க்கப்பட்டு உள்ள போய் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அதுல இருந்து நம்மளை என்ன பண்றாரு, விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். 17 வசனம் பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. கடவுளை பத்தி யாக்கோபு சொல்றாரு, முதல்ல அவர் பொல்லாங்கினால் யாரும் என்ன பண்ண மாட்டார், சோதிக்கவே மாட்டார். இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு சில காரியத்தை நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கற்றுக் கொடுப்பதற்கு என்ன விதத்துல அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க? இப்ப நெருப்பை பற்றி நீங்க போதனைய உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய கையில் போய் டபக்குன்னு கொஞ்சம் நெருப்பையோ தீயோ வச்சு அது பதட்டு எழுந்த உடனே பார்த்தாயா இதற்கு பேர் தான் நெருப்பு, இப்படி பாடம் நடத்துவீங்களா நீங்கள்? விபத்து என்றால் என்ன என்று உனக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு உட்கார வச்சு 2 வீலர் 2 வாட்டி காலில் மேலே கீழே ஏற்றிட்டு இதுக்கு பேர் தான் விபத்து, ரோட்டில் பார்த்து செல்ல வேண்டும், இப்படி பாடம் நடத்துவீங்களா நீங்கள்? சொல்லி கொடுக்கணும், வார்த்தையினால தான் சொல்லி கொடுப்பீங்களே தவிர நீங்கள் நெருப்பு அள்ளி தட்டியோ அல்லது வண்டிக்குள்ளே தள்ளி விட்டோ யாரும் எதையும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த யோபுவின் கதையை வைத்து அல்லது இன்னும் மற்ற சில வசனங்களை வைத்து அவர்கள் நம்புகிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் வியாதிகளையும் துன்பங்களையும் அழிக்கிறவராகவே அவரை பார்க்கிறார்கள். அது முதல் தப்பு. அடுத்தது, அதை எதற்காக அழிக்கிறார் என்றால், துன்பங்கள் வியாதிகள் அல்லது வறுமைகளை அழித்து அதன் மூலம் அவர் எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்றும் தன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இதெல்லாம் கடவுள் பயன்படுத்துகிறார் என்றும் சொல்கிறார்கள். இதை விட இருக்கிற இன்னொன்று டுபாக்கூர் போய் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கடவுள் யார் மேல ரொம்ப அன்பா இருக்காரோ அவர்களுக்கு கேன்சர் கட்டியை கொடுக்கிறாரு, அவர்களுக்கு கொரோனாவை கொடுக்கிறார், அவர்களுக்கு HIV வர வைக்கிறார் அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி கடவுள் பாருங்க. இப்படிலாம் பேசினதான் சில பேர் பார்த்தாங்க கடவுளே நமக்கு வேண்டாம் நாத்திகர்களாக மாறி போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஏன் ஏத்திஸ்ட் ஆயிட்டாங்க? ஏன்னா இவங்க சொல்ற கடவுளை தான் முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடணும். இந்த மாதிரி ஒரு ஆளா இந்த மாதிரி ஆளா கடவுள்? ஐயோ, இதை சபையில் பிரசங்கம்னு என்ன சொல்றேன்னே தெரியல எனக்கு. இது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வேற லைவ்ல வேற போயிட்டு இருக்கு. அவர் பேரை கெடுத்து வச்சதே இவங்க தான் பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை கடவுள். அதான் இயேசு கேட்டாரு, எப்பா நீ நல்லவனா கெட்டவனா? எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ நல்லவன் கிடையாது, நீ பொல்லாதவன். அவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. நீ கெட்டவன் தாயா, ஆனா உன் பிள்ளைக்கு நீ கெட்டது செய்வியான்னு கேட்கிறாரு. மாட்டோம்ல அப்படிங்க. மாட்டோம்ல, அப்புறம் நீ கெட்டவன் உன் பிள்ளைக்கு கெட்டது செய்ய மாட்ட, அவர் நல்லவர், அவர் எப்படிதான் செய்வார் அப்படின்னு கேட்கிறாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு வெளிப்படுத்தின பிதாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான கீ. இப்ப சொன்ன பாருங்க, மற்றவர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது வேறு வேறு ஆட்கள் சொன்ன கடவுளை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. கடவுள் யார் என்று கடவுளின் மகன் அல்லது கடவுளின் மடியில் இருந்த குமாரன் சொல்லுகிறாரே, அதுதான் மெய்யான சாட்சியமா இருக்கிறது. மற்ற ஊழியர்கள் மற்றவங்கள்லாம் servant cannot reveal the father's heart. The only sons can. குமாரன் மட்டும்தான் அப்பாவின் இருதயத்தை வெளிப்படுத்த முடியும். பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் இயேசு, அவர் தேவன் யார் என்பதை என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். அவர் எப்படி வெளிப்படுத்தினாரு? அவர் பொல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிற அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்கிறது தேவன். அதாவது துரோகிகளுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் என்று சொன்னார். நம்பவே முடியாத ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். அப்ப அவர் சிம்பிளான இயேசுவின் கேள்வியை தான், பொல்லாத ஆளு நீ, கெட்ட ஆளு நீ, கெட்ட அம்மா நீ, நீ உன்னுடைய தன்மையில கெட்டது இருந்தாலும் உன் பிள்ளைகளுக்கு நீ கெட்டதை கொடுப்பியா? கேட்டதெல்லாம் கொடுப்ப, கெட்டதை கொடுக்க மாட்ட. நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன கஷ்டம்னாலும் எனக்கு வரட்டும், என் பிள்ளைக்கு வரக்கூடாது. இந்த எண்ணம் எங்க இருந்துங்க வந்துச்சு? ஒரு தாயா ஒரு தகப்பனா இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இந்த எண்ணம் உங்களுக்கு எங்க இருந்துச்சு? இதுதான் கடவுள். கடவுள் அப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அதனாலதான் அந்த எண்ணம் இன்னைக்கு உங்களுக்குள்ள அது இருக்கு. மனுஷன் எவ்வளவுதான் அவரை விட்டு பின்னாடி வந்தாலும் அந்த காஞ்ச பகுதிக்குள்ள கூட இவ்வளவு ஈரம் இருக்குதுன்னா, காயாம என்னைக்குமே பசுமையா இருக்கிற இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கிட்ட எவ்வளவு தாராளம் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்துப்பார். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ உன் பிள்ளைக்கு நல்லது செய்வனா? பரம பிதா, என் அப்பாவை பத்தி நான் சொல்றேன், என் அப்பா நன்மையை மாத்திரம் செய்வார். மீனை கேட்கிற பிள்ளைக்கு நீ பாம்பை கொடுப்பியா?
அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு நீ கல்ல தூக்கி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். பொல்லாத நீயே பண்ண மாட்டேன். நல்ல பிதா நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர். God is a good God. Father is a good father. அப்படிதான் இயேசு வெளிப்படுத்தினார் பாருங்க. அப்ப யாக்கோபுங்க அதை தான் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் எது வந்தாலும் அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அந்த பிலாசபியை உடைக்கிறார் பாருங்க. யோபு சொன்ன பிலாசபி என்ன? யோபு சொன்ன தத்துவம் என்ன? யோபு சொன்ன தத்துவமே என்னன்னா, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியல, நன்மையை பெற்றதுதான், நன்மையை தந்தவர் தான் அவர், தீமையை தந்தவர் அவர் அல்ல. அது இன்னொருத்தன் இருந்து வருது, இன்னொருத்தன் இருந்து வருது. யாக்கோபு இங்க சொல்றாரு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் இல்லைங்க, என்னன்னாலும் கடவுள்கிட்ட தான் வருது. நல்லதோ கெட்டதோ அது கடவுள்கிட்ட தான் வருது. பாருங்க, யோபு காலம்ங்கிறது there is no revelation about God. கடவுளை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடோ கடவுளை பற்றி ஒரு பெரிய புரிதலோ இல்லாத ஒரு காலகட்டம். அவனுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு என்ன அவனுடைய காலகட்டத்தில்னா, சாத்தான் ஒருத்தன் இருக்கிறது குறித்த ஒரு அறிவே கிடையாது. பொதுவாக பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல டெவில் பத்திய எந்த ஒரு ரெவலேஷனும் யாருக்கும் கிடையாது. நல்லதோ கெட்டதோ அது கடவுள்கிட்ட தான் வருது, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாடுகள்ல சாத்தான்ங்கிற வார்த்தையை நீங்க நிறைய படிக்க முடியாது. அதாவது ஒட்டுமொத்த 39 புத்தகங்கள்ல நீங்க சாத்தான்ங்கிற வார்த்தையை ஒரு 10 இடத்துல கூட படிக்க முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷத்துக்குள்ளேயே சாத்தான் உன்னை கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் உன்னை குனிய வச்சிருக்கிறான், சாத்தான் இதை பண்றான்னு சாத்தானின் கிரியையை வெளிப்படுத்தி அவனை விரட்டுற வேலையை இயேசு செய்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். உன்னை ஏன் குனிய வச்சிருக்கிறான்? ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ. உன்னை குடும்பத்துல வாழ விடாம இப்படி கல்லறை தோட்டத்துல உன்னை அம்மனமா உட்கார வச்சிருக்கிறது யாரு? அது அவன். நீ கையை எடு அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தீய சக்தி, ஒரு இருளின் உலகம் மனுஷனை ஆண்டு மனுஷனை அழித்து கொண்டிருந்ததை குறித்த வெளிச்சமோ புரிந்து கொள்ளுதலோ பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்களுக்கு இல்லை. அதுவும் யோபு காலங்கிறது ரொம்ப முந்திய காலம், அவனுக்கு சுத்தமாவே தெரியாது. அவன் நினைச்சதெல்லாம் என்னன்னா, நல்லதோ கெட்டதோ சாமி கொடுக்கு. சாமியை நம்ம குறை சொல்லலாமா? யோபு பாருங்க, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 21வது வசனம், அதுக்கப்புறம் 2வது அதிகாரம் 10வது வசனம், 2 வசனமும் பாருங்க. யோபு பக்தர்களுக்கு பிடிச்ச வசனம் இதுதான். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன். இப்போ கல்லறை தோட்டத்தெல்லாம் இப்போ தான் வாசிப்பாங்க. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக என்ன பண்றேன், திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம எல்லாம் எப்படி வந்தோமோ அப்படியே போறோம் அப்படின்ட்டு இல்லைங்க. முதல்ல அதுவே பெரிய தப்பு. வரும்போது 2.5 கிலோ 2.25 கிலோ 3 கிலோ இருந்தோம், போகும்போது அப்படியா போறோம்? ஹலோ, நிரப்பி எடுத்து போறோம். ஏன் பணம் என்ன பணம் மாதிரி கணக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பணம்னாலே கணக்குது பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க, வந்த மாதிரிலாம் நம்ம போறது இல்லை. இன்னொன்று நிர்வாணியா வந்தேங்கிறான். நிர்வாணியா வந்தங்கிறதே முதல்ல உண்மை கிடையாது. நிர்வாணியாய் வந்தேன்னா
பிசிக்கலியே பார்க்குறோம். முதல்ல நம்ம பிசிக்கலா மட்டும் நம்ம கிடையாது, நாம ஆத்மாவோடும் ஆவியோடு இருக்கிறோம். அவருக்கு எந்த வெளிப்பாடும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது இந்த உடம்புங்கிறது தான் தெரியுது. நிர்வாணியா வந்த நிர்வாணியாய் போகிறேன் இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துக்குள்ள மனுஷன் வரும்போது உடம்புல வேணா துளி இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளே செல்வங்களும் செழிப்புகளும் நிறைந்தவனாக அவன் பிறக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? You are a treasure house, my friend. நீ சும்மா கிடையாது. உடம்புல துணி இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள கடவுள் எண்ணிறந்த ஆற்றல்களோடும் திறமைகளோடும் மனுஷன் அவர் படைக்கிறார். சும்மா நான் நிர்வாணியா வந்தேங்கிறதெல்லாம் கிடையாது. அதுவே அந்த ஸ்டேட்மெண்டே கரெக்ட் கிடையாது. வெளிப்பாடு இல்லாம அவருக்கு என்ன அன்னைக்கு தோணுச்சோ தத்துவம் மாதிரி. நம்ம ஊர்ல பாத்திருக்கீங்களா, எல்லாருமே ஒரு தத்துவம் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? எல்லாருமே ஒரு பிலாசபி மாதிரி தான், தாடி வைக்காத ஒரு பிலாசபர் மாதிரி அங்கங்க அவங்களுக்கு தோணுதெல்லாம் ஒரு பிலாசபி பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. அது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு லெட்டர் கொடுத்துருக்கான், அது வேணாம் ஏமாத்தி விட்டுட்டு உடனே அவர் ஒரு தத்துவம் ஞானி ஆயிட்டாரு. பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே. நம்ம எல்லாருமே ஒரு தத்துவ ஞானிகள் பாருங்களேன். மனுஷனால என்னன்னா அவனுக்கு அதாவது பிலாசபிங்கிறது என்ன, ஒருத்தருடைய அனுபவத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒன்று, அதுதான் பிலாசபி. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மனுஷனை நம்பாதன்னா ஒரு ஆள் அப்படி சொல்லதான் அர்த்தம், ஊர் பூரா அவனை ஏமாத்திருக்குன்னு அர்த்தம். அது அவருடைய பிலாசபியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவங்க ஒரு பிலாசபி வச்சிருப்பாங்க. அப்ப யோபுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை குறித்து யோபு ஒரு கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லையா? இருக்குது, அவர் சொல்லலாம். ஆனா அவர் சொன்னது கரெக்டா தப்பா நம்ம உட்கார்ந்து படிக்கணும். ஹலோ, நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் திரும்புவேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார். இதுலயே பாருங்க, கொடுத்ததுதான் கத்தர், எடுத்தது கத்தரு கிடையாது. God is a giver. உங்களுக்கு தெரியுமா? அவர் கொடுத்து தான் பழக்கம், எடுத்து பழக்கமே கிடையாது. இந்த பூமியிலே சில பேர் பாருங்களேன், ஏங்க நீங்க கொடுத்தீங்க அவன் இப்படி பண்ணிடுறான், நீங்க கேட்க மாட்டீங்களா? கொடுத்துட்டேன் வச்சுட்டு போறான், அவ்வளவுதான். இப்படிங்க மனுஷங்களே இப்படி இருக்கிறாங்க. கடவுள் பாருங்க, அவ்வளவு ரொம்ப தாராளமானவர். அவரு அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று எழுதியிருக்கிறது. சொல்லட்டுமா, பிசாசுக்கு கூட கடவுள் நீதி உள்ளவர். ஆமாங்க, இல்லைன்னா அவனை ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணியிருப்பாரு. அவருக்கு என்னன்னா, நீ இவனெல்லாம் விழத்தள்ளி இவனெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி தானே நீ பண்ணிட்டு இருக்க, இவன் நல்லா இருக்கிறத பாக்குறதாண்டா உனக்கு பெரிய தண்டனை, வெயிட் பண்றான்னு வச்சிருக்கிறாரு. நீ கீழே தள்ளுன இதே ஆதாம் வம்சத்தை தூக்கி என் பக்கத்துல உட்கார வச்சு உன்னை காலு கீழே போட்டு நசுக்க வைக்கல அப்படின்னு அவர் தொடையில தட்டி சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆமாம், தோட்டத்துல நீ எப்படி தள்ளினையோ அப்படியே மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து நிறுத்தல. இதுதான் கடவுளின் சபதம். அதை தான் பைபிள்ல கர்த்தரின் வைராக்கியம்னு போட்டிருக்கு. புரியுங்க உங்களுக்கு? The zeal of God. கடவுளுடைய வைராக்கியம் ஒன்று இருக்குது. கடவுளுடைய வைராக்கியம் தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை நல்லாக்கிய தீரணுங்கிறதுல அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுள் ஒரு பெரிய வைராக்கியத்தோடு உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய சாயல் நீங்க, அவருடைய வித்து நீங்க. உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவதில் அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். என்ன சொன்ன, பிசாசு கூட ஒரு நீதி உள்ளவர். கொஞ்சம் வெயிட் பண்றாசா, பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, நீ பார்த்துட்டு தான் போகணும். உன்னை கடல்ல தள்ளதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பார்த்துட்டு போ அவனு வச்சிருக்கிறார் அவனை. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர்த்துவேன் அப்படிங்கிறார். ஏன்? நீ அவமானப்பட்டதை வெட்கப்பட்டதை சில கண்கள் பார்த்துச்சு இல்ல, இப்ப அதே கண்ணு பார்க்கிற மாதிரி உன்னை நான் உயர்த்தி காட்டுறேன் அப்படிங்கிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதெல்லாம் கடவுளுடைய ப்ராமிஸ் பாருங்க. எங்க தோத்தீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, அங்க உங்களை உயர்த்தி வைப்பது அவருடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது.
அப்ப கர்த்தர் கொடுத்தார் என்பதுதான் உண்மை, எடுத்தாருங்கிறது உண்மையே கிடையாது. ஏன்னா அவர் எடுக்கிறவர் கிடையாது, அவர் கொடுக்கிறவர். அவர் God is a giver. சொந்த மகன் என்று பாராமல் அவரை நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? God is a giver. He is a good daddy. அவர் யார்கிட்ட இருந்து எதையும் எடுக்கிறது கிடையாது. அப்ப யோபு சொன்னாருங்கிறாங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களையும் தத்துவங்களையும் அவன் பேசுகிறான். அதை வேதாகமும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்போ சில சொல்றாங்க அவன் கடவுளை பற்றி குறை சொல்லன்னு போட்டிருக்க. அதாவது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு குறையா சொல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, கொடுக்கறதும் அவர் தான், எடுக்கிறது அவர் தான், உமக்கே ஸ்தோத்திரம்ன்றான். அது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி அவன் பதிவு பண்ணல. அதை ஒரு என்ன கடவுளே அப்படிலாம் அவன் பதிவு பண்ணல. நீர் கொடுத்தீர், எடுக்கிறதுக்கும் உங்க உரிமை இருக்குது, ஸ்தோத்திரம்ட்டான். கடவுளை அவன் குறை சொல்லல. அவனுக்கு தோணுனதான் என்ன பண்றான் சொல்றான். அவன் அப்படிதான் நினைக்கிறான். அவன் மனைவி கிட்ட பேசுற வார்த்தையை பார்க்கலாம். 2வது அதிகாரம் 10வது வசனம். இவனுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸ் எல்லாம் 1வது அதிகாரத்திலே படிக்கிறோம். சொத்துக்களை இழுத்துறான், பிள்ளைகளை இழந்துடுறான், தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை கூட அவன் இழந்துடலாம். பாருங்க 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். யாரு வாதிச்சா? சாத்தான்ங்க. சாத்தான் தான் பருக்களையும் கொடிய நோயையும் என்ன பண்றான், கொண்டு வந்து போடுறான். வாதித்தான். இதெல்லாம் அவன் வேலைங்க, கடவுள் செய்யற வேலை கிடையாது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? அது தெரியுது. அவன் அப்படி உட்கார்ந்தா கூட தோத்திரன்ட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த அம்மா அவனை பார்த்து சொல்லுது, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்ப நல்லா கவனிங்க, நன்மையை பெற்ற நானு தீமைய பெற வேண்டாமானா இவன் என்ன நினைக்கிறான்? கர்த்தர் தான் இதை பண்ணாருன்னு நினைச்சு என்ன பண்றான் சொல்றான். நன்மையை தான் அவர் கொடுத்தாரு, தீமையை அவர் கொடுக்கல. யாக்கோபு 1 வாசித்து காமிச்சேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ அவர்கிட்ட இருந்தது வரல, அவர்கிட்ட இருந்து என்ன வந்துச்சுன்னு பிசாசே சொல்றான். அவனை பாதுகாத்தீர், அவனை ஆசீர்வதித்தீர். இததான் நீ தேவன் செய்ததாக பிசாசே சொல்லியிருக்கிறான் யோபு புத்தகத்துல. ஆனா யோபுக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, சாத்தானை பத்தி எந்த வெளிப்பாடு கிடையாது. நல்லதோ கெட்டதோ நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. சில சொல்லுவாங்க இல்லையா, இப்பவும் அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லதோ கெட்டதோங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க. அவன் அப்போ என்ன நடக்கும்? கெட்டது நடந்தாலும் அந்த சக்தி பண்ணிருக்கு, நல்லது நடந்தாலும் சக்தி பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாதிரி தான் யோபுக்கு இருக்குது. அது என்னன்னே அவனுக்கு தெரியல. ஓஹோ இப்ப கெட்ட காலம் போல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல, இன்னொரு திருட்டு பையன் ஒருத்தர் இருக்கிறான், இன்னொரு திருடன் ஒருத்தர் இருக்கிறான், மனு வர்க்கத்துக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான், கொலைபாதகன் ஒருத்தர் இருக்கிறான், அழிவையும் நாசத்தையும் கொண்டு வர ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய வேலை தான் இது, அவன் உள்ள புகுந்துதான் இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற வெளிப்பாடே யோபுக்கு இல்ல. பாருங்க, இப்ப சில இதை படிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோபுவை போல நானும் ஒரு யோபுவாக அப்படின்றதாங்க. நீங்க ஒரு யோபுவை போல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். நீங்கள் சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டையும் சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தையும் நீங்க பெறுவீங்கன்னா, யோபு வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் எதுவும் உங்க வாழ்க்கையில வர வேண்டியது இல்லை, நீங்க அதை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், யோபுக்கு இருந்த நிலைக்கும் உங்களுக்கு இருக்கிற நிலைக்கும் இருக்கிற வேறுபாட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், அதை பத்தி பேசுறேன். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ சில சொல்றாங்க யோபு
பைபிள்ல போட்டிருக்கியா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்? பைபிள்ல போட்டிருக்குது. அதை சொன்னது யாரு? யோபு. ஆனா யோபு சொன்னான் என்பது உண்மை. ஆனால் யோபு சொன்னது உண்மையா? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யோபுதான் சொன்னான். யோபு சொன்னான் என்பது உண்மை. ஆனால் யோபு சொன்னது உண்மையா? அதான் யோசிச்சு பார்க்கணும். நாய்க்கு 6 கால் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க எழுதிட்டீங்க, பாலசேகர் நாய்க்கு 6 கால் சொன்னாரு அப்படின்னு எழுதிட்டீங்க. நான் சொன்னது உண்மையா? எத்தனை கால் தான் இருக்கு? 4 தானே இருக்கு. நான் சொன்னது உண்மை. 6 கால் இருக்குதுன்னு சொன்னது உண்மை. ஆனா 6 கால் தான் உண்டுங்கிறது உண்மை கிடையாது. அது மாதிரிதான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னது உண்மை. அவன் வாயை திறந்து அவன் தான் சொன்னாங்கிறது உண்மை. ஆனா அவன் சொன்னது உண்மை கிடையாது. இப்படி பைபிள்ல பல பேர் கடவுளை பத்தி பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை வேதாகமம் என்ன பண்ணிருக்குது? ரெக்கார்ட் பண்ணிருக்கு. சில பேர் இதை இப்படி தூக்கிட்டு இது தேவனுடைய வார்த்தை அப்படிம்பாங்க. தேவனுடைய வார்த்தை தான். ஆனா ஒட்டுமொத்தமா இதை தூக்கிக்கிட்டு இது ஃபுல்லா தேவனுடைய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல பிசாசு பேசுனதும் இருக்கு. ஹலோ, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது தான் சிலருக்கு ஒரு மாதிரி ஆகும். ஷோ, நம்ம ரொம்ப நாளாக சொல்லினதை இவர் இடிக்கிறார அப்படின்னு. இதுல பிசாசு பேசுனது இருக்குது. சில மாமியார்கள் பேசுனதெல்லாம் இருக்கு. நிறைவுள்ளவளாய் போனேன் குறைவுள்ளவளாய் அனுப்பினார், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். இந்த மாதிரிலாம் நிறைய மாமியார்கள் பேசுனதெல்லாம் எழுதியிருக்காங்க. சில பேருடைய புலம்பல்கள் இதுல இருக்குது. அதாவது வேதாகமம்ங்கிறது என்னன்னா ஒரு பதிவு. பைபிள் இஸ் நாட் a word of God, பைபிள் இஸ் a scripture. இயேசு வேதாகமத்தை வேத புத்தகத்தை குறிப்பிடும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்று குறிப்பிடவில்லை. அவர் வேத புத்தகத்தை குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது? what scripture says, not a word of God. தேவனுடைய வார்த்தை என்பது வேறு, வேத வாக்கியம் என்பது வேறு. வேத வாக்கியம் என்பது என்ன? எழுதப்பட்ட பதிவுகளை வேத வாக்கியம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா ஆதியிலே பைபிள் இருந்துச்சா? என்னங்க, இது ரொம்ப முக்கியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு நிறைய பேர் பைபிள் தூக்கி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா பைபிள் எங்க இருந்துச்சு? ஆதியிலே. அப்ப ஆதியிலே இருந்த வார்த்தைனா யாரு? ஆதியிலே இருந்த வார்த்தை கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு என்ன பண்றார்? இறங்கி வந்தார். இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். வார்த்தையானவர், அதான் ஒரு பேரு. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா பைபிள் இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆதியிலே எங்க பைபிள் இருந்துச்சு? பாதியில தான் வந்துச்சு. ஆதியிலே இருந்த வார்த்தை யாரு? இயேசு. அப்போ இயேசு தான் தேவனுடைய வார்த்தை. இதுக்கு பேர் என்னது? ஸ்கிரிப்சர், வேத வாக்கியம். புரிஞ்சுக்கணும். எதுக்கு இது சொன்னேன்? ஏன்னா நிறைய நேரத்தில் இதை தூக்கிட்டு அப்படியே பியூரா நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். இதுல நிறைய பேர் சொன்னது பதிவு பண்ணப்பட்டிருக்குது. பதிவு பண்ணது சரியானு நம்ம உட்கார்ந்து படிக்கணும். யோபு சொல்லியிருக்காரு அப்படி நம்புங்க, அப்படி பைபிள்ல போடல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ஞ்சு பாருங்க எது தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் தியானிங்கன்னு என்ன பண்ணிருது, சொல்லியிருக்குது. ஸோ அப்போ இது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு காரியம். கவனிங்க, அப்படிதான் யோபு சொன்னதுங்க வந்திருக்குது. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அப்புறம் ஒரு பெரிய பயணம் நடக்குது யோபுடைய வாழ்க்கையில. எந்த பயணம் நடக்குது? தேவனை குறித்து ஒரு புரிதலுக்குள்ளாக யோபு என்ன பண்றார்? பயணப்படுகிறார்.
அப்படி பயணப்பட்டு யோபு போனதுக்கப்புறம் சில வெளிப்பாடுகளும் வெளிச்சங்களும் யோபுடைய வாழ்க்கையில் வருகிறது. என்ன வெளிப்பாடு, என்ன வெளிச்சம் பாருங்க. 42:3 வசனம் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் யோபு சொல்றாரு பாருங்க. சிலர் யோபு சொன்னாருங்கிறாங்க இல்லையா? யோபு கடைசியில் என்ன சொன்னாருங்கிறதையும் சேர்த்து படிங்க. என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். என்ன சொல்றாரு யோபு? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா இப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த யோபுவே ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஒரு புரிந்துகொள்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின வார்த்தையை ரிட்டன் வாங்கிக்கிறேங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. நான் எனக்கு தெரியாததையும், செஞ்சது கடவுளா பிசாசா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசினேன்னு கூட சொல்ல, அளப்பிட்டேன், என் வாயை இப்போ அலசிட்டேன். ஆனா அப்படி சொல்லி சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டு இழந்ததையெல்லாம் 2 மடங்கு திரும்ப வாங்கிட்டு போயிட்டார் யோபு. ஆனா இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க இந்த கதையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த கதையை? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். இப்ப இன்னைக்கு காலையில கத்தர் கொடுக்கிற நாளா எடுக்கிற நாளா? எப்படி என்னதான் நினைக்கிறது? இன்னைக்கு நன்மை வர்ற நாளா தீமை வர்ற நாளா? இப்ப இந்த பிலாசபி நீங்க நம்பினீங்கன்னா என்ன ஆகும் யோசித்து பாரு. ஆனா தாவீது மன்னன் அப்பவுமே சொல்றான், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், தீங்கு நாளில் என்னை கூடார மறைவிலே வைத்து என்னை காக்கிறீர் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, கடவுள் தந்து தீமை வரல, கெட்டது வரல, அவரிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. சில சொல்லுவாங்க கடவுளுக்கு மறுபக்கம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் என்ன? அவர் நல்லவர். இன்னொரு பக்கம் அவர் மோசமானவர். அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். விஜயகாந்த் பட டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கத்தர் நல்லவருங்க, கெட்டவனுக்கு கூட அவர் நல்லவர். நல்லவனுக்கு மட்டும் அவர் நல்லவர் இல்ல. என்ன பியூட்டி தெரியுமா? ஜீசஸ் பேசின பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லவனுக்கு அவர் நல்லவர் மட்டும் சொல்ல, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த அளவுக்கு என் அப்பா நல்லவர்னர். அப்போ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் தப்பா நிறைய பேசிட்டேங்கிறான். யோபு 40:4 பாருங்க. தேங்க்யூ. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன். ஈசன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தவன் இப்ப என்ன சொல்றான்? நான் நீசன், நீர் ஈசன், என் கையினால் என் வாயை என்ன பண்றேன்? பொத்தி கொள்ளுகிறேன். யோபு வாயை பொத்திட்டு வாயை கழுவிட்டு போயிட்டான். தப்பு தப்பா பேசிட்டேனே சுவாமி, எனக்கு அறியாத தெரியாதெல்லாம் பேசிட்டேனே அப்படின்னு ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள விடுதலைக்குள்ளேயும் இழந்து போனதை 2 மடங்கா திருப்பி வாங்கிட்டு போயிட்டான். ஆனா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதை பற்றி வெளிப்பாடு வராதனால தங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், தங்கள் வாழ்க்கையில் வருகிற வியாதி, தங்கள் வாழ்க்கையில் வருகிற இழப்பு, மரணங்கள், இதுக்கு ஆறுதல் சொல்லுமே. நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஏங்க கர்த்தர் நல்லவர், நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவரு
நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ கஷ்டம் வந்து அவங்கள ஆறுதல் படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா, அதுக்காக இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேங்க. ஏங்க இது எப்படி இருக்குது பாருங்க. ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக தப்பான விதத்தில் கர்த்தரை சொல்ல முடியுமா? உலகத்துல வியாதி, மரணம், வறுமை, பஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குது? கர்த்தர் கெட்டவர்னால இது இல்ல. கர்த்தர் இந்த உலகத்தையே அவர் உண்டாக்கல. அவர் பொன் விளைகிற பூமியை, அற்புதமான உலகத்தை அவர் உண்டாக்குனார். அப்படி உண்டாக்கி அதை மனுஷன் கையில கொடுத்தாரு. மனுஷன் கையில கொடுத்தத பிசாசு கூட கூட்டணி வச்சு வேண்டாத தேவையில்லாத சரக்கெல்லாம் அந்த உலகத்துல இறக்கி உலகத்தை கெடுத்து போட்டுட்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பு மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மீட்பின் செய்தியை கேட்டு மக்கள் மீட்புக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் புது சிருஷ்டி அடைந்து கொண்டிருக்கிறது. மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாள் விளங்க விளங்க என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சொர்க்கம் மாதிரி இந்த பூமி மாறிடும். அதை நோக்கி ஒரு ஜேர்னி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மரணங்கள், இழப்புகள், சில காரியங்கள் வரும் பொழுது அதையும் கர்த்தரே கொடுத்தார். அப்படி பேசக்கூடாது. ஐயோ நம்ம இன்னும் அந்த மீட்புல வளரலையே, அந்த வெளிப்பாட்டுல நம்ம வளரலையே, ஏன் இயேசு செய்து முடித்தது எம்பூட்டு இருக்குது, அதையெல்லாம் நாம் பிடித்து கொண்டு வியாதியை எதிர்த்து, மரணத்தை எதிர்த்து, தரித்திரத்தை எதிர்த்து பாருங்க, நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, முதலாவது சத்தியத்தை அறிந்து தீமையை எதிர்க்கணும். நாம பார்க்கிறோமோ இல்லையோ, நம்ம சந்ததியாவது பார்க்குங்கிற எண்ணம் நமக்கு வரணும். பாருங்க, இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினாங்களே, அதுல போராடின எத்தனை பேர் சுதந்திரத்தை பார்த்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆனா கூட போராடினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். இந்தியாவில் சொல்றேன் நான். அப்ப அது மாதிரி தான். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிசாசு இன்னும் மரணத்தையும், இன்னும் தீமையையும், இன்னும் கேட்டையும் கொண்டு வந்து போட்டுட்டு இருப்பான். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வியாதி அவன்கிட்ட இருந்து வர்ற ஒண்ணு, வறுமை அவங்கிட்ட இருந்து வருகிறது, அழிவு, நாசங்கள், இளம் வயது, மரணங்கள் எல்லாம் அவனிடத்துல இருந்து வருகிறது. எதிர்த்து நிக்கணும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பேசிட்டாங்க? யோபு புத்தகத்துல இருந்து, அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்? கல்லறைமெல்லாம் எழுதி போட்டாங்க. ஏயா 10 வயசு தான் நான் இதையா பறிச்சுட்டு போனாரு? ஆமா, ஒரு தோட்டத்தில் ஒரு கதை வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லா சாவுட்லையும் பேசுவாங்க. ஒரு தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரன், எத்தனையோ ரோஜாக்கள் இருக்கிறது, அதில் ஒன்றை பறிக்க அவனுக்கு உரிமை இல்லையா? அது ரோஜாவை பறிச்சாலும் பரவாயில்ல, இது மொட்டு மலரவே இல்லையாப்பா. 10 வயசு பிள்ளைய பறிச்சுட்டு போயிட்டாருங்கிற நீ, அந்த கடவுள் எந்த கடவுள்? வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை, அவங்கெல்லாம் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அது கடவுள் பண்ணதுன்னு சொல்றீங்களா? எந்த கடவுளை பத்தி சொல்றீங்க நீங்க? இயேசு சொன்னார் பாருங்க, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அது அறகுறையா இருக்கவும் அல்ல, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவதுதான் இயேசுவின் நோக்கமா இருக்கிறது. அதுக்காக தான் நான் வந்தேங்கிறாரு. நான் 33 வயசு, பாதி வயதுல நான் மரித்ததுக்கு காரணமே நீ முழுசா வாழணுங்கிறதுக்காக தாங்கிறார். இயேசுவின் பாதி வயது, இள வயது மரணமே எதுக்கு தெரியுமா? நீங்க முழு வயதையும் வாழணுங்கிறதுக்காக தான். என்ன மாதிரி ஒரு பிக்சரை மைண்டுக்குள்ள போட்டு விட்டாங்க. அப்போ யோபு தான் அறியாததை பேசினான். இன்னைக்கும் அதே பேசிட்டு இருக்க கூடாது, வெளிப்பாட்டுக்குள்ள வந்துடணும். அவனுக்கு தெரியாம பேசியிருக்கிறான், இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. இப்ப என்ன கேள்வினா, யோபு காலத்துக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இன்னைக்கு இருக்குது. என்ன வித்தியாசம்? அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் யோபு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது. முதல்ல சொல்ல விரும்புறேன். முதல்ல பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில பக்தி இருந்தது. அவன் கடவுள் மேல் பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவன் ஒரு பக்திமான் தான், ஆனா அவன் ஒரு புத்திமான் அல்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவனுக்கு அநேக காரியங்கள் விளங்கவே இல்லை.
அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அது என்ன? பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவன் விழுங்கணும்னா வரிசையா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 விழுங்கிட்டு போக வேண்டியதானே. யாரை விழுங்கலாமோன்னு ஏன் அவன் வகை தேடுறான்? ஏன்னா எல்லாரையும் அவன் விழுங்க முடியாது. இது நம்பர் 1. அடுத்தது, யாரை விழுங்க முடியும்னா யாருக்கு தன்னை குறித்த வெளிப்பாடு இல்லையோ, யார் சத்தியத்தின் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்காக தான் வகை தேடி பார்க்கறான். எனக்கு கரெக்டான கேண்டிடேட் கிடைக்குதா? கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. ஆனா உங்களுக்கு சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க, கெட் அவுட். வியாதியை கெட் அவுட், தரித்திரமே கெட் அவுட், சாபங்கள் மரணங்கள் எதுவும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கெட் அவுட் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா தெரியலன்னு வைங்களேன், அப்படியே இடம் குளிச்சுட்டு இருப்பீங்க. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். இன்றைக்கு நாம் புரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு சத்தியத்தின் வெளிப்பாட்டை அன்றைக்கு யோபு புரிந்து வைக்கவில்லை. அதனாலதான் என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகிறார். அறியாமை என்கிற ஒன்றுதான் அழிவை கொண்டு வருகிறது, ஆண்டவர் கொண்டு வருகிறது இல்லை. முதல் யோபுடைய வாழ்க்கையிலையா அது இதாச்சு, அறியாமை. இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வாழ்வதற்கான முதல் காரணத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் எதிரி பிசாசு கூட கிடையாது, உங்கள் முதல் எதிரி உங்கள் அறியாமை. ஏன்னா என் ஜனங்கள் பிசாசினால் அழிகிறார்கள் ஆண்டவர் சொல்லல, என் ஜனங்கள் அறியாமையினால் அழிகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா உங்கள் தேவன் யார், நீங்கள் தேவனுக்குள் என்னவா இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறீர்கள், இயேசுவின் சிலுவை மரணம் எதற்காக, சிந்தப்பட்ட ரத்தம் எதற்காக, இது எல்லாவற்றை பற்றி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரும்னா நீங்க எதிர்த்து நிப்பீங்க, நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் குறைவுகளையும் கஷ்டத்திலையும் வாழும்போது எனக்கு சொன்னாங்க, தம்பி ஊழியத்தின் பாதைன்னா அப்படிதான் இருக்கும், எல்லாம் கஷ்டப்படணும் தம்பி, கஷ்டப்பட கர்த்தர் உங்களை அப்படியே பொண்ணா தக்க நீங்க மின்னிடுவீங்க அப்படின்னாங்க கொஞ்ச நாள்ல. அப்புறம் தான் ஆண்டவர் கண்ணை திறந்தார். சொன்னாங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒன்று நடத்துவார், அப்புறம் தான் பாலும் தேனும் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், எனக்கு ஒரு 20 வயசு, சரி 60 வயசு வரைக்கும் நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கணும், 60 வயசுக்கு அப்புறம் தான் நல்லது பார்க்க முடியும்னு நினச்சேன். என் பக்கத்தில் ஒருத்தர் 60 வயசு, இவருக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் பாலும் தேன்னா எப்படி? அதான் ஊத்திடுவாங்களே, இவர் போக வேண்டாம், பாலையும் தேனையும் கொண்டு வந்து வாயில ஊத்திட்டு போயிடுவாங்களே. இவர் 100 வயசு 100 வயசுல பாலும் தேனை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன? அவன் பாருங்க, அன்னைக்கு நான் தரித்திரமா இருந்ததுக்கு காரணம் கடவுள் அல்ல, அன்னைக்கு நான் தரித்திரமா இருந்ததுக்கு காரணம் பிசாசு கூட அல்ல, அன்னைக்கு தரித்திரமா இருந்ததுக்கு காரணம் எனது அறியாமை. எனக்கு தெரிந்தது என்னுடைய அறியாமை தான் என்னுடைய மிகப்பெரிய எதிரி. சத்தியத்தை கொண்டு என் அறியாமையை நான் நீக்கணும். அப்புறம் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் செழிக்க வைக்கிறார், கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் வளங்களை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடெல்லாம் கேட்டு 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 அப்புறம் பார்க்கறேன் பாருங்க, கொஞ்சம் வருஷத்துல பாத்தீங்கன்னா என் தரித்திரம் எங்க போச்சுன்னே தெரியல, என் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிறைவுள்ளவனா நான் வாழ்றேன், நன்றாக இருக்கிறேன், கொஞ்சம் பேருக்கு உதவக்கூடிய மனுஷனாக கடவுள் என்னை வைத்திருக்கிறார். இதுக்கு என்ன? இது நான் நல்லவங்கிறதுனால அல்ல, சத்தியத்தை குறித்த அறிவு வெற்றியை கொண்டு வருகிறது. இப்ப யோபு காலத்தில் இந்த வெளிப்பாடே கிடையாது. இது முதல். அடுத்தது பாருங்க, அவன் ரொம்ப ஒரு பக்திமானா இருந்தான் மட்டும் இல்ல, அவன் ஒரு பெரிய பயந்தாங்கொழியா இருந்தான். உங்களுக்கு தெரியுமா, ஆவிக்குரிய லா, தி ஸ்பிரிச்சுவல் லா, பைபிள்ல நிறைய ஸ்பிரிச்சுவல் லா இருக்குது. கடவுளுடைய வார்த்தை நீங்க படிக்கிறீங்கன்னா சும்மா கடவுளுடைய வார்த்தை கிடையாது. God's word is a spiritual law. அது ஒரு சட்டம், ஆவிக்குரிய சட்டமாக அது இருக்கிறது, ஆவிக்குரிய விதியாக அது இருக்கிறது. இந்த உலகத்துல நேச்சுரல் லாஸ் எல்லாம் இருக்குதுல்ல, கிராவிட்டி இருக்குது, புவியீர்ப்பு சக்தி, ஏரோடைனமிக் லா, நிறைய லா இருக்குது பாருங்க.
அது மாதிரி இந்த பயம், விசுவாசம், இது எல்லாமே ஒரு லா. உங்களுக்கு தெரியுமா, வேதவசனம் சொல்லுது faith is the law. விசுவாசம் என்னும் பிரமாணம், அப்படி படிக்கிறோம் பைபிள்ல. விசுவாசம் வெறும் வார்த்தை கிடையாது, faith teaching கிடையாது, faith subject கிடையாது, faith is the law. சில பேருக்கு ஏன் ஃபெய்த் கூட வேலை செய்யறது இல்லை பாருங்க, ஏன்னா அவங்க ஃபெய்த்துங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டுங்க, ஏதோ படிச்சங்க சப்ஜெக்ட் வேலை செய்யலைங்க, சப்ஜெக்ட் வேலை செய்யாது. faith is a law. விசுவாசம் என்பது ஒரு பிரமாணமாக இருக்கிறது, அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது. பயம் ஒரு பிரமாணமாக இருக்கிறது. faith or fear, இது ரெண்டுமே என்னது? பிரமாணம். இந்த பயம் என்கிற ஒன்று இருளின் உலகத்தின் சரக்குகளை உங்க வாழ்க்கையில் இறக்குமதி செய்கிற ஒரு பிரமாணமாக அது இருக்கிறது. கெட்ட விஷயத்தை, நெகட்டிவான விஷயத்தை, பாதகமான விஷயத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிற வலிமை இந்த பயத்துக்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகத்துல தேவனிடத்தில் இருந்து நன்மையான காரியங்களை, வெற்றியான காரியங்களை, செழிப்பான காரியங்களை, உயர்வான காரியங்களை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த விசுவாசம் இருக்கிறது. faith is a positive force, fear is a negative force. faith moves God, fear moves devil. It's attacked. சில விஷயம், சில கெட்டதை பிசாசிடமிருந்து பெறுகிற ஒரு காரியம் தான் இந்த பயம். ஆனா நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஒரு காரியம் என்றால் அது விசுவாசம். அதனாலதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதே மாதிரி பயப்படுகிறவனுக்கும் எல்லாம் கூடும். யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. For the things which I greatly fear comes upon me. எதுக்காக, சில சொல்லுவாங்க இது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துடுச்சு பிரதர். ஆமா, பயந்தா நடந்துரும்ல. நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதை நினைச்சிட்டு இருந்தீங்க. எதை நினைச்சிட்டீங்களோ அது நடக்கும், எதை பயந்துட்டு இருந்தீங்களோ அது நடக்கும். ஏன்னா அது ஒரு பிரமாணம். மேலோட்டமான ஒரு பயம் வரும் பாருங்க, அது அப்படியே போயிடும். ஆனா ரிப்பீட் 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 அதையே, அப்புறம் அது என்ன ஆயிடுதுன்னா பயம் மட்டும் இல்ல, ஃபியர் இஸ் a spirit. அதே மாதிரி விசுவாசங்கிறது வெறும் தாட்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் தாட் ஆஃப் ஃபெய்த், இட்ஸ் a spirit of faith. விசுவாசம்ங்கிறது என்னது? ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்ப பயங்கிறது என்னது? ஆவி. விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம், ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ faith is the law and fear is the law. அதே மாதிரி spirit, fear is a spirit, faith is a spirit. இது ஒரு ஆவினா அதுவும் ஆவிதான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் பக்தனா இருந்தது நல்லதுதான். ஆனால் எவ்வளவு பக்தனா இருந்தாலும் பயம், அதனாலதான் பாருங்களேன் சிலர் சர்ச்சைக்கு போறவங்க அது போங்க, ஆனா பயம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இந்த பயங்கிறது கெட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதனாலதான் வேதாகமத்துல அதிகமாக கடவுள் பயன்படுத்தி மனுஷனோட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே சொல்றாங்க. 366 முறை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஃபியர் நாட். வருஷத்துக்கு 365 நாள், நாளுக்கு ஒன்று போட்டா கூட தினமும் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதேன்ட்டு. இப்போ லீஃப் வருடன்னு ஒன்று வரும், என்ன பண்ணுவீங்கன்னு நினச்சிதான் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கிறாரு. ஃபியர் நாட், ஃபியர் நாட். இப்போ கூட உங்களுக்கு அதான் சொல்ற, ஃபியர் நாட் மை லிட்டில் சைல்ட், பயப்படாதே சிறு மந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கா. ஏசு எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் முதல்ல சொல்ல பாருங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த ரெல்ம்ல இருந்து டப்புன்னு இந்த ரெல்முக்கு தூக்குறாரு.
உங்க குழந்தை செத்து போயிட்டு செய்தி வருது, இயேசு அப்படி பார்க்கறான். உடனே அவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய பிரமாணம் என்னன்னு தெரியணும். தெரியலைங்க. கார் ஓட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் கார் ஓட்டுறீங்க. சமைக்க தெரிஞ்சிருக்கீங்க, சமைக்கிறீங்க. உங்க வேலையை தெரிஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதில் வளர வேண்டும். அதை குறித்து தான் உங்க வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும். Faith cometh by hearing, and hearing, and hearing by the word of God. Romans 10:17 says, the fear also cometh by the word of circumstances, the word of devil, and hearing துச்செய்தியை கேட்கிறதினால். கெட்ட விஷயத்தை கேட்க 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 இப்ப பாருங்க, இந்த கொரோனாவில் செத்தவங்களை விட நியூஸால செத்தவங்க தான் ஜாஸ்தி. கொரோனா கொன்ற ஆட்களை விட பயம் கொன்ற ஆட்கள் தான் அதிகம். பாம்பு கொத்தி செத்தனை விட பாம்பு கொத்திட்டடான்னு செத்தவன் தான் ஜாஸ்தி. பாருங்க, பயம் ஒரு கொடூரமான விஷம் போன்றது. அதனாலதான் வேத வசனம் பயத்தை என்ன பண்ணல, ஆமோதிச்சு பேசல. பயத்தை என்ன பண்ணிருக்கு, எதிர்த்து பேசுகிறது. பயமானது வேதனை உள்ளது. யோவான் எழுதும் போது எழுதுறார், பயமானது வேதனை உள்ளது. இட்ஸ் a terrible things. ஒருவனும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான். சிலர்லாம் பாருங்க, இந்த பயத்திலே, பய மண்டலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த என் வாழ்க்கையில ஏன் கெட்டது நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுக்கு பின்னாடி ஏன் ஒரே என் வாழ்க்கையில ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுக்கு பின்னாடி ஏன் கெட்டதாவே நடக்குதுன்னா, நீங்க அந்த realm of fearல வாழ்றீங்க. இன்னைக்கு அது பிரேக் பண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. I break it, every negative fear in the mighty name of Jesus. நீங்க ஏன் இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இதை ஏன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளே தனது ஆவியாகிய விசுவாசத்தை அவர் ஊற்ற அவர் விரும்புகிறார். மனிதன் பயத்தில் வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல, அவன் அன்பில் வாழும்படி உருவாக்கப்பட்டவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். The perfect love is cast out every fear. தேவனுடைய அன்பு பயத்தை வெளியே தள்ளக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கு. அதனாலதான் தேவன் நல்லவர். தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், கர்த்தர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார். இந்த மாதிரி போதனைகளை கேட்கணும். இதை கேட்க 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 the realm of love, the realm of faithல நீங்க வாழ்வீங்க. You will attract every good things. நீங்க போற இடத்துலலாம் நன்மையை அப்படி ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. போற இடத்துலலாம் நல்லது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கெட்ட உலகத்துல கூட உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, ஆமா. சிலருக்கு பாருங்க, நல்ல ஊருக்கு போனா கூட அவங்களுக்கு கிட்டதான் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா they will attract evil. ஏன்னா இந்த பயம்ங்கிற உலகம், இந்த பயம்ங்கிற ஆவி அல்லது இந்த பயம்ங்கிற பிரமாணத்துக்குள்ள சிக்கி கொள்றது. அப்போ நீங்க எவ்வளவு பக்தியா இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க எவ்வளவு விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பக்தி யாரையும் மாத்தும் பைபிள்ல சொல்லல. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். Faith makes the difference. அப்ப நல்லா கவனிங்க, ஏகப்பட்ட கெட்ட நியூஸ், ஏகப்பட்ட நியூஸ், பேப்பர், பிசினஸ் பத்தி அப்படி உலக இதே மண்டைக்குள்ள கேட்டு 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 அப்புறம் பாருங்க ஆவி டவுன் ஆகி பயம் வந்துடுது. ஃபோன் பண்ணாலே கொரோனா பற்றி அப்படிதான் வருது தவிர யாரும் அங்கே ஃபோன் பண்ணோடனே பயப்படாதீர்கள் அப்படிலாம் வார்த்தைலாம் வராது. பயந்துருங்கள்ங்கிற வார்த்தை தான் வரும். என்ன நீ பயம் இல்லாம இருக்க, அப்படிதான் கேட்பேன். சாப்பிட்டுட்டு ஊரை சுத்திட்டு இருந்தா ஒரு டைம்ல பொறுப்பு இல்லாதவன், இப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பொறுப்பானவங்க. எப்படி மாத்திருக்கு பாருங்க கொரோனா. சாப்பிட்டு இழுத்து மூடி தூக்கிட்டோம்னா எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது.
நவீன உலகத்தில் இதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸ்பிரிட் லெவலில் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தாட் லெவலில் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா, த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி சொல்றாங்க. நம்ம வந்து த லா ஆஃப் ஃபெய்த், லா ஆஃப் ஃபியர், த லா ஆஃப் லவ் இப்படி சொல்றோம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து ஒரு மாடல் லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்றாங்க, த லா ஆஃப் அட்ராக்ஷன். பாருங்க, இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கு லட்சக்கணக்கில் வித்துடுச்சு. என்ன இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு புக்கு சீக்ரெட் லட்சக்கணக்கில் விற்று அந்த வீடியோ, அந்த அம்மா பெரிய பணக்காரங்களாயிடுச்சு. அதுக்கு அது பெரிய சீக்ரெட் ஆகிப்போச்சு. பாருங்க, ஒன்றும் இல்லை, இதே தான். பயந்தது வந்தது, நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது ஃபெய்த் நமக்கு வந்து வேதத்தில் எப்போவுமே இருக்குது. நமக்கு தான் பைபிளில் ஏதாவது போட்டிருந்தா அது சாதாரணமானதாக போச்சே. அங்கே ஒரு ஞானி சொன்னார்னா அப்போ அது ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும். பைபிளில் தான் போட்டிருக்கா அப்படின்ற. நான் பாருங்க, இந்த சர்ச்சஸுக்குள்ளேயும் நம்ம ஆள்கள்லையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு படாத பாடு போட்டுருக்கு. வெளியில் வந்து நம்ம லைஃப் கோச்சுன்னு சொன்னால், சார் உங்கள் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறான். நம்ம ஆள்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கலாம் போனால், நீங்கள் என்ன பைபிளில் தானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறான். எப்படி ஆகிப்போச்சு பாருங்க வேல்யூ சிஸ்டம்ஸ்லாம். நல்லா கவனிங்க, த சீக்ரெட். அப்போ த லா ஆஃப் அட்ராக்ஷன், யூ கேன் அட்ராக்ட். You can attract wealth. You can attract good things. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன? Mercy and goodness shall follow you. Shall follow. Is hunting you. The original Hebrew wordல எப்படி இருக்குதுன்னா, நன்மையும் கிருபையும் உன்னை வேட்டையாடும். It's hunt you. நீங்க அதாவது நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அது வந்து உங்களை நன்மை வந்து உங்களை வேட்டையாடுமா, அப்படி இருக்குது. அது சங்கீதம் 23 கடைசியில் இருக்கிற வசனத்தை. அப்போ you will attract people, you will attract opportunities, you will attract good things. அதனாலதான் நல்ல காரியத்தை கேட்க சொல்லியிருக்குது, நல்ல காரியத்தை தியானிக்க சொல்லியிருக்குது, நல்ல காரியத்தை பேச சொல்லியிருக்குது. ஏன்? தேவன் என் வார்த்தையை பேசு, என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை தியானி. ஏன்னா என் வார்த்தை தான் ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது. My word is a spiritual law. தேவன் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தனது வார்த்தையை முக்கியப்படுத்தினார், தனது வார்த்தையை மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மேலான அத்தாரிட்டி அவருடைய வார்த்தைக்கு இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு மனுஷன் எடுத்து அதை பேசி தான் மனதில் வைத்து தான் இருதயத்தில் வச்சு அவன் பேசும்போது அது ஆவிக்குரிய உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இன்னைக்கு நான் நின்று கொடுத்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேனே, நான் சொல்றேன், என்ன பேசிட்டு இருக்கிறேன்? ஏன் தாட்டை பேசல, ஏன் எண்ணத்தை பேசல, கடவுளுடைய வார்த்தையை பேசுறேன். பேசுறதுனால என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? செத்தவர்கள் எழும்புவார்கள், கெட்டவர்கள் பிழைப்பார்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் செழிப்புக்கு செல்வார்கள், தோல்வியில் இருக்கிறவர்கள் வெற்றிக்கு போவார்கள். ஒவ்வொரு நாளும் டெஸ்டமனிஸ் வருது, ஒவ்வொரு நாளும் சாட்சி வருது. எப்படி வருது? ஏன்னா மாறாத தேவனுடைய வார்த்தை அழிவுக்குள்ள இருக்கிற அவங்களுக்குள்ள இது உள்ள போய் அவங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி தரித்திரர்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறது, சுயநலம் உள்ளவர்களை அன்புள்ளவர்களாக அது மாற்றுகிறது, வாழ்க்கையில நம்பிக்கை அற்றவர்களை கனவு காண்கிறவர்களாக அது மாற்றுகிறது. அப்போ இந்த மாதிரி இத கேட்கும் போது இந்த மாதிரி மண்டலத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் நடிக்க முடியாதுங்க. அப்படியே நல்ல கிறிஸ்தவர்கள் போற அப்படிலாம் நடிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எல்லாமே நிர்வாணமா இருக்குது. தட் மீன்ஸ் அங்க எல்லாமே ரியலானது மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்க அங்க ஆக்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தன் போயிட்டு சொல்றான், பவுல் பேசின இயேசுவின் நாமத்துல சொல்றான் பிசாசே போ அப்படின்னு. அவன் பேண்ட கழுத்தி விட்டுடுச்சு. In the name of Jesus. தப்பா போயிடக்கூடாது. பவுல் பேசுறாரு பாருங்க, அந்த இயேசுவின் பேர்ல. அது டெவில் சொல்லுது, எனக்கு இயேசுவின் தெரியும், பவுலின் தெரியும், பட் who are you? Who are you man? அந்த 4 வாலிபர்களுடைய ஜீன்ஸை உருவி அனுப்பிவிட்டு ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல வந்து நீங்க வந்து சும்மா வந்து ஏமாத்தலாம் முடியாது. நல்ல நான் வந்து நடிக்கலாம் முடியாது. அது வந்து அங்க வந்து எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. அதனாலதான் டெவில் சொல்ற, நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். அவங்களுக்கு தெரியுது யார் யாருன்ட்டு. பட் who are you man?
பட் who are you? நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்துல நிரம்பி அன்பினால் நிரம்பிங்கன்னா அந்த மண்டலம் உங்களுக்கு மேல திறந்தே இருக்கும். அது அடிக்க முடியாது. அது ஒரு வாழ்க்கை, நிஜமா வாழ்க்கையை அப்படி வாழ ஆரம்பிப்பது. விசுவாச போதனை அல்ல, விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரெல்முக்குள்ளதான் இவன் சிக்கிக் கொள்கிறான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நெகட்டிவ் வேர்ல்டுல இருந்து நெகட்டிவ உள்ள டவுன்லோட் பண்றான். வாழ்க்கையை கெட்டு போச்சு, வாழ்க்கையை சின்னபணமா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, கடவுள் வெளிப்பாட்டை தருகிறார். அடுத்தது விசுவாச வார்த்தைகளை தருகிறார். பயத்தின் சக்தியிலிருந்து நாம் விடுதலையாகி விசுவாச வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் அன்னைக்கு யோபுக்கு இல்லை பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், யோபு உடைய கதறல் ஒன்று இருக்கு. என்ன அவனுடைய கதறல் தெரியுமா? மனுஷனுக்கும் எனக்கும் தேவனுக்கு முன்னாடி நின்று மத்தியஸ்தம் பண்றதுக்கு யாருமே இல்லையே. என் காரியத்தை என் சார்பா கடவுள்கிட்ட சொல்றதுக்கு யாருமே இல்லையே. அவனுக்குள்ள ஒரு தவிப்பு பாருங்க. ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னொன்னு என்னன்னா பாருங்க, யோபு 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. எஸ், ஒரு மீடியேட்டர் இல்லை, ஒரு மத்தியஸ்தரே இல்லை. இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா நீங்கள் நான் இன்னைக்கு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசு இருக்கிறார். அந்த குமரல் அவர் வரணுங்கிற ஒரு இது இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த யோபு எந்த உடன்படிக்கை எதுலையுமே இல்லாத ஒரு மனுஷன் பாருங்க. இரத்த உடன்படிக்கை இல்லை, கிறிஸ்து இல்லை. அதனால அவன் வாழ்க்கை முழுமையா இல்லை. அதனால பழைய ஏற்பாடுங்கிறதே என்ன? அது ஒரு சாதாரணமான ஒரு உடன்படிக்கையின் கீழ் வாழ்வது. புதிய ஏற்பாடு என்பது என்ன? இட்ஸ் a better covenant, it's a better promises. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், we have a better covenant, better promises. அப்போ இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு மத்தியஸ்தராக மாறி இருக்கிறார். இன்றைக்கு யோபு போல் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவை போல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ ஃபியர் நாட் மை ஃப்ரெண்ட். இதை எடுத்துக்கிட்டு வேற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, யோசிச்சுட்டு போயிடாதீங்க. அப்போது இதுலேருந்து ஒரு மாற்றம் நடக்குது பாருங்க. அப்போது நாம் பல காரியங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் சொல்லி இந்த செஷன் நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். யோபுவின் வாழ்க்கை இழப்பிலேயே முடியவில்லை, தேவன் அதை மீட்பிலே கொண்டு வந்தார். யோபுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் முட்டாள்தனத்தில் இழந்திருந்தாலும் அறியாமையில இழந்திருந்தாலும் நம்பிக்கையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஃபுல்லிஸா முட்டாளா அறியாமையில நீங்க இழந்து போயிருந்தாலும் உங்க வாழ்க்கை அதிலேயே முடிவடையும் என்பது அல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. ஒருவேளை நீங்க இன்னைக்கு எதையாவது இழந்து போயிருந்திருக்கலாம் வாழ்க்கையில, உங்க அறியாமையினால, உங்க பயத்தினால, உங்களுடைய ஞானமற்ற காரியத்தினால சிலதை லூஸ் பண்ணிருக்கலாம், லாஸ் பண்ணிருக்கலாம். அது மனிதனோ டெவிலோ உங்களுடைய கிறுக்கல்களோ whatever be. ஆனா நீங்க ஒன்னு சொல்ல முடியும், My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவார். எல்லாத்தையும் மீண்டும் என் வாழ்க்கையில கொண்டு வருவார். இழந்த குடும்பம், இழந்த மதிப்பு, இழந்த சொத்துக்கள், இழந்த வேலைகள், இழந்த சுகங்கள் எந்த மாதிரி கொண்டு வந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் முன் நிலைமை பார்க்கல, அவன் பின் நிலைமையை தேவன் 2 மடங்கு ஆசீர்வச்சாருங்க. கர்த்தர் இழப்புகளை ஈடுகட்டுகிற கர்த்தரா இருக்கிறார். முதல்ல அவன் ஆசீர்வச்சதா இருக்கட்டும், இடையில அவன் லாஸ் பண்ணி போன பிறகு அவனை மறுபடியும் பிளஸ் பண்ணதா இருக்கட்டும், இது ரெண்டுமே தேவனுடைய செயலாக இருக்கிறது.
நாம் எங்கேயோ அறியாமையினாலே பிசாசுக்கோ அல்லது மனிதர்களிடத்திலேயோ சிலதை தோத்திருக்கலாம், சிலதை இழந்திருக்கலாம், என்னமோ போயிருந்தா கூட தேவன் ஈடுகட்டுகிற தேவனா இருக்கிறார். God is a God of compensation. ஈடுகட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த அளவுக்கு ஈடுகட்டுறாருன்னா 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா அளவுல மட்டும் 2 மடங்கு இல்ல, தரத்துல 2 மடங்கு. யோபுவின் குமாரத்தியை போல, யோபு லாஸ்ட் சாப்டர்ல நீங்க வாசித்து பாருங்க, டைம்ல நான் வேகமா சொல்றேன். லாஸ்ட் சாப்டர் வாசித்து பாத்தீங்கன்னா யோபுவின் குமாரத்தியை போல தேசத்தில் அழகுள்ள பிள்ளைகள் இல்லை. அதுக்கு முன்னாடி அப்படி போடல, ஏதோ 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க தான் போட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன போட்டிருக்குன்னா அழகான பிள்ளைகள். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. எல்லாமே கடவுள் வேற மாதிரி மாத்தி கொடுக்கிறாரு. இப்ப என்ன இந்த கதையில இருந்து நம்ம படிக்கிறோம்? தேவன் தான் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கேயோ நமது அறியாமையினாலும் நம்முடைய புரிந்து கொள்ளாமையினாலும் சில இழப்புகளுக்கு நாம் வழிவகுத்து இடமளித்து தோற்று போயிருந்தால் கூட தேவன் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து இழந்ததை தர வல்லவர். அதுக்கு தாங்க இந்த இது. நீங்க உடனே நாளைக்கே போய் நின்றுக்கிட்டு யோபு இழந்த மாதிரி நான் இழக்க போறேன், அதுக்கு இந்த கதை இல்லைங்க. எனக்கும் யோபுக்கு நடந்த மாதிரி எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை இல்லைங்க. நடக்க கூடாது, நடக்க வேண்டியது இல்லைங்கிறதுக்கு தான் இந்த கதையே. நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக இந்த கதைகளுங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் கதை இருக்குது, ஒரு விதவை வாழ்க்கையை இழந்து போன கதை இருக்குது. எதுக்கு? நீனும் கல்யாணம் முடிச்சு இழந்து போயிருவதுக்கா? ஒருத்தர் விதவையை போல வாழ்க்கை இழந்து போனவர்கள் காணும் பொழுது, படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி ஒரு ரூத்துக்கு ஒரு போவாசை கொடுத்தாரா, அது மாதிரி என் வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அதுக்கு தாங்க அந்த கதை. யார் யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணுமே தவிர நல்லா இருக்கிற எல்லாம் போயிட்டு நாளைக்கு நான் யோபு மாதிரி ஆயிடுவேன் அப்படி படிக்கக்கூடாது. வாழ்க்கையில லாஸ் ஆகி வாழ்க்கையில இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் இந்த யோபு புத்தகத்தை படிச்சா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். உடம்ப இழந்துட்டான், தோல் முதலாக இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஒண்ணுமில்லாம போனா கூட மறுபடியும் உயிர் கொடுத்து கொண்டு வந்து என்ன உயர்த்தி வைக்க தேவன் வல்லவர், நல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். அதுக்குதான் அந்த புத்தகம் பாருங்க. சும்மா தப்பா பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு எதுங்கன்னு இருக்கு இல்லையா? தலைவலிக்கு ஒரு மாத்திரை, காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரைன்னு மருந்துகளே வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி வார்த்தையில இருக்குது. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இலை படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். எல்லாருக்கும் ஒரே வார்த்தை இல்லைங்க, யார் யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணும். அது மாதிரி தான் வேதத்தின் போதனைகளும் சம்பவங்களும் கூட அப்படிப்பட்ட விதத்துல தான் என்ன பண்ணிருக்குது, அடங்கி இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் இதை நீங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் இதை ஒரே ஒரு வரியில சொல்லி அவங்க முடிச்சிடுறாங்க. நானும் முடிச்சிடுறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தருடைய செயல் எதுல இருக்குது? முதல்ல இருந்தது, அப்புறம் முடிவு. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த இரக்கமும் உருக்கம் உள்ளவராய் இருக்கு. அவன் முடிவை பாருங்க. ஒருவேளை அவன் இழந்திருக்கலாம், ஒருவேளை அவன் பயமா பிசாசோ எதுவோ, அந்த காரணத்தை ரொம்ப ஆழமா தேட வேண்டாம். ஆனா இழந்து ஆயிடுச்சு. இப்ப அந்த இழப்பை ஈடுகட்டும்படி கடவுள் எப்படி உங்க கூட இருக்கிறார், அதான் விஷயம் பாரு. சில நேரம் அதை ரொம்ப ஆழமா போய் மக்கள் தேடிட்டு இருப்பாங்க. எந்த விதத்தில் நீங்க இழந்திருந்தாலும் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில இரட்டத்தனையாக ஏழத்தனையாக திரும்ப கொண்டு வருவார் என்பதுதான் இன்னைக்கு கேட்குற பிள்ளைங்களுக்கு சொல்ற வார்த்தையா இருக்குது பாருங்க. நீங்க என்ன லாஸ் பண்ணியிருந்தாலும் அதை திரும்ப பெறுவீங்க. வெட்டு கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை அவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பார். நீங்க திரும்ப பெறுவீர்கள். திரும்ப தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கேட்குற பிள்ளைகள் மேல அந்த மீட்பின் வல்லமையை நான் ரிலீஸ் பண்றேன். அந்த மீட்பின் அந்த வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் இந்த நேரங்கள்ல. ஹல்லேலூயா. இழந்த பணங்கள் வருவதாக, இழந்த மரியாதைகள் வருவதாக, இழந்து போன நன்மைகள் திரும்ப வருவதாக.
தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், மீட்பின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். You are redeemed by the precious blood. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். மீட்கப்பட்ட அவருக்குள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். God bless you.